சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஈஸ்வரி கிட்ட அவங்க பார்த்து முறைச்சிட்டு போறாங்க. அதை அவங்க தாத்தா நோட் பண்ணிட்டே இருக்காரு. என்ன அவங்க 2 பேரும் முறைச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ராதிகாவும் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. எனக்கு அங்கே இருக்கவே பிடிக்கலம்மா, அதான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் உண்மையெல்லாம் சொல்லியாச்சா அப்படின்னு கேட்குறாங்க. இன்னைக்கு தான் சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டாரு. ஆனால் என்ன சொன்னாலும் அவங்க அம்மா சொல்றதாம்மா கேட்குறாரு அப்படின்னு சொல்லியிருக்கா. என்ன சொன்னாங்கன்னு கேட்கும்போது அவங்க கலைக்க சொல்லிட்டாங்க. எப்படி அவங்க கலைக்க சொல்லுவாங்க, நான் வந்து பேசவா அப்படின்னா இல்லை வேணா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சைடு கோபி கிட்ட வீட்டுக்கு வந்துடுறாங்க. கோபி கிட்ட உண்மையை சொல்றீங்களா இல்லை நான் சொல்லவா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, அதெல்லாம் சொல்ல முடியாது, உன்னால ஆனதை பார்த்துக்க அப்படின்னு சொல்றாங்க. பாக்யா ரொம்ப கூலாகவே பாப்கார்ன் சாப்பிட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ இனியாவை கூப்பிட்டு இனியா மேலேருந்து எல்லாருமே வர சொல்லு, நான் ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. வந்ததும் அவங்க சொல்றாங்க, கோபி அதெல்லாம் எதுவும் கிடையாது, எல்லாரும் மேலே போங்க அப்படின்னு சொல்லும்போது யாருமே சொல்லாதனால கல்யாணம் போது கரெக்டாக பாக்கியா வந்து நான் சொல்றேன்னு சொல்லிட்டு ராதிகா பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு